ஹalleluya, praise the Lord. இந்த நாளிலும் கூட இந்த இரவு வேளையிலே இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் ஃபேஸ்புக் லைவ் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இணைந்து அடுத்த இந்த 1 hour நல்லா ஆண்டவரை தேவனை ஆராதிக்க போகிறோம். 1 மணி நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு இணைந்து கொள்ளுங்க. உங்களுடைய மற்ற காரியங்களை மறந்து தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்து கொள்ள நீர் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரைய ஆண்டவரே இருதயத்தை இப்போது ஆளுகை செய்யும் அப்பா. எங்களை இப்படி கருத்தில் ஒப்புக்கூட நாங்கள்லாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம் அப்பா. நாங்கள்லாம் ஒரே மனமாய் ஒரே குடும்பமாய் ஆவிக்குரிய சரீர கிறிஸ்துவின் சரீரமாகிய ஒரே குடும்பமாய் நாளிலே இணைந்து ஆராதிக்க போகிறோம். எங்களை நிரப்பும், எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பும். அற்புதங்கள் நடக்கட்டும், தேவையில்லாத காரியங்கள் மறைந்து போகட்டும், தடைகள் உடைந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த அசைவாடுதலாய் அசைவாடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னோடு இணைந்து தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். என்னோடு இணைந்து நன்றி செலுத்துங்க. இயேசுவே பாடலாமா? நன்றியோ நன்றியே உமக்கே நன்றி. என் ஆத்மநேசரே, என் ஆத்மநேசரே, என் அன்பு இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இந்நாள் வரையிலே செய்த நன்மைகள் அளவிட முடியாதையா. பாடுங்க என்னோடு. என் ஆத்மநேசரே, என் அன்பு இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இந்நாள் வரையிலே நீர் செய்த நன்மைகள் அளவிட முடியாதையா. பாடலாமே. நன்றி இயேசுவே. We thank you Lord. நன்றி. மரணத்தின் பாதையில் நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்தீரையா. கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உம்பளன் தந்தீரையா. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய சூழ்நிலை நிறைய தடவை ஆண்டவர் இல்லைன்னா நான் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன் என்கிற சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த மரணத்தின் பாதையில் எல்லாம் ஒரு இன்ச் மிஸ் பண்ணியிருந்தா அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அப்படி எத்தனை தடவை நம்மளுக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரே என்னோடு இருந்தீங்களே, வியாதியிலே மரணப்படுக்கையில் இருந்த உங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் ஆராதனையில பங்கெடுக்க வைத்திருக்கிறாரே. என்னோடு இணைந்து அதை நினைத்து நன்றி செலுத்தி அதை நினைத்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? மரணத்தின் பாதையில் நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்தீரையா. கண்ணீரின் மத்தியில் கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உம்பளன் தந்தீரையா. மரணத்தின்
பாதையில் நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்து ஐயா. கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உம்பளன் தந்தீரையா. நன்றி நன்றி உமக்கே நன்றி. ஆண்டவருக்கு குறைவில்லாமல் நன்றி இயேசுவே. உமக்கே நன்றி. வழியறியா நேரத்தில் வனாந்திர பாதையில் வார்த்தையால் நடத்தினீரே. கால்களின் தீபமாய் பாதையில் வெளிச்சமாய் இதுவரை நடத்தினீரே. வழியறியா நேரத்தில் வனாந்திர பாதையில் வார்த்தையால் நடத்தினீரே. கால்களின் தீபமாய் பாதையில் வெளிச்சமாய் இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. உமக்கே நன்றி நன்றி நன்றி. உமக்கே நன்றி. கடைசியா ஒரு விஷயம் சொல்லலாமா? நன்றி. ஓ ஷரலதரி அண்டரலரபா இயேசுவே உமக்கே நன்றி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை நம்மளுக்குள் இருப்பதினால் இன்றைக்கு உயிரோடு ஜீவிக்கிறோம். கொடிய நோய்கள், எத்தனையோ மரணத்தின் பாதைகள் அது வந்த போதிலும் இயேசுப்பா என்னை காப்பாற்றினார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. என் கையிலே ஒரு காயம் இருக்கிறது. அந்த காயத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். இந்த சிறுவாணி மலையில குளிக்க சென்ற போது 1 இன்ச் அன்னைக்கு நான் வழுக்கி தவறி விழுந்திருந்தனா என்னோட உயிர் அன்றோடு போயிருக்கும். அந்த காயத்தோடு ஆண்டவர் என்னை பிழைக்க உதவி செய்தார். இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் கொடுத்த ஆண்டவரை நினைத்து இந்த நாட்களிலே கொரோனாவில் அநேகர் மரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் நோயின் பிடியில் சிக்கி அவர்கள் தவிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரே, நன்றி சொல்லலாமா? நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி 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 இயேசுவே உமக்கே நன்றி நன்றி. ஓ இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவரை பார்க்க எனக்கு ஆசையாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பாடலாமா? ஓ ஷரரதியண்டரலதரமோ. உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க ஆசையே. உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க ஆசையே. சொல்லுங்க, மகிமையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே. கரங்களை உயர். மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே மகிமையே. அக்கினியா என்னை சூழ்ந்து கொள்ளும், அக்கினியின் பிளம்பா என்னை மாற்றும். அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, அனலாக எரிய செய்யுமே. அக்கினி அக்கினி
அக்கினியாய் என்னை சூழ்ந்து கொள்ளும், அக்கினியின் பிளம்பாய் என்னை மாற்றும், அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, ஓ அனலாக எரிய செய்யுமே. கரங்களை உயர்த்தி மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே 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 மகிமை மகிமை. இப்பொழுது உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை வாஞ்சிக்கிற உங்கள் மீது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இப்பொழுது அக்கினி பிளம்பு எரிகிற அந்த அக்கினியின் பிளம்பாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதை நான் சந்தேகமே இல்லை, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாமா? மலை மீது என்னை கொண்டு செல்லும், மகிமையின் மேகம் சூழ வேண்டும், முகமுகமாய் உம்மை பார்க்க வேண்டும், ரகசியம் பேச வேண்டுமே. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. மலை மீது என்னை கொண்டு செல்லும், மகிமையின் மேகம் சூழ வேண்டும், முகமுகமாய் உம்மை பார்க்க வேண்டும், ரகசியம் பேச வேண்டுமே. மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே மகிமையே. அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் மோசே கூடாரத்தை போட்டு அவன் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போது மோசே இருந்த இடத்திலே மேகத்தூண்கள் இறங்கி வந்ததே, அதே போல இப்பொழுது மேகத்தூண்கள் என்னை சுத்தி இறங்கி வருவதாக மலை மீது கொண்டு செல்லும். ஓ சீனாய் மலையின் அனுபவம், ஓ இயேசுவின் பிதாவின் முகத்தை பார்க்க முடியாட்டாலும் அவருடைய பின்புறத்தை பார்க்கிற ஒரு மகிமையை மோசே பெற்றுக்கொண்டார். அதே போல ஒரு வாஞ்சையை பெற்றுக்கொண்டார்களானால் இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிமையின் வாஞ்சையை தருவார். என்னோட இணைந்த ஆவிக்குள்ளாய் நிரம்பி ஆவிக்குள்ளாய் மாறுங்க. மாம்சத்துக்குள்ள வேண்டாம், மாம்சமான காரியங்களை பார்க்க வேண்டாம், ஆவியில மாறுங்க. தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. I see, I can feel a mighty presence. Oh clouds, cloud-like presence is coming upon you like a ஒரு நல்ல ஒரு மேக போல இறங்கி வந்து உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்னோடு இணைந்து பாடுங்க. அக்கினியா என்னை சூழ்ந்து கொள்ளும், அக்கினி பிளம்பா என்னை மாற்றும், அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, அனலாக எரிய செய்யுமே. பாடுங்க என்னோடு. அக்கினியா என்னை சூழ்ந்து கொள்ளும், அக்கினியின் பிளம்பா என்னை மாற்றும், அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, இப்பொழுதே அனலாக எரிய செய்யுமே. மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே மகிமையே. உம்மை பார்க்க
ஆசையே. எத்தனை பேருக்கு தொட்டு பார்க்க ஆசையே, உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க ஆசையே. மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே மகிமையே. அப்பா, உங்க கிருபை எங்களுக்கு வேணும், உங்க மகிமை எங்களுக்கு வேணும். இல்லாட்டினா எங்களால வாழ முடியாது. நாங்க வாழ்ந்ததும், நாங்க இவ்வளவு தூரம் வந்ததும் உங்க கிருபை இயேசப்பா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தங்கள் வீடுகளிலே இருந்து தனிமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்ப சூழ்நிலையில தனிமையிலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்பொழுது அவர்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுங்க. ஏற்ற வேளையில குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஏற்ற வேளையில பணம் வந்து சேருவதாக. ஏற்ற வேளையில ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும். ஏற்ற வேளையில கர்த்தர் நீங்கள் விரும்புகிற அந்த ஒத்தாசையை ஏற்ற வேளையில் ஆண்டவர் வர பண்ணுவார். நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். இப்பொழுது என்னோடு இணைந்து பாடுங்க. ஓ ஷரலதா, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. என்னோடு இணைந்து சொல்லுங்க. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. அப்பா, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைக்க உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணு இல்லை. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா, நான் சிறுகணும், நீங்க பெருகணும். அப்பா, நீங்க பெருகணும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க பெருகணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க பெருகும் போது உங்க கிருபை எங்களுக்கு அது போதுமானதாய் மாறுகிறதே. பிரியமானவர்களே, இன்றைக்கு பதவி, பெருமை, பணம் எல்லாம் வீணாய் போகிறது. உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஒரு ஹிந்தி நடிகர், பிரபலமான நடிகர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சம்பாதித்தார். கிரிக்கெட்டர் போல நடித்து
அந்த படத்தின் மூலமாய் பிரபலமாய் மாறினார். இருக்க சொத்து, வீடு எல்லாமே இருந்தது. ஆனால் நான் என்று சொல்ல அவருக்கு அந்த தேவனை மகிமைப்படுத்த முடியாததினால், உண்மையான தேவன் என்ற மகிமைப்படுத்த முடியாததினால், ரட்சிக்கப்படாததினால் இறந்து போனதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இவ்வளவு வயசுல 30 40 உள்ள வயசுல தன் உயிரை மாய்த்து விட்டாரே. வேண்டாம், பதவி பெருமை நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க போறதில்லை, மாறாக நம் உயிரை பறித்து விடும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான். என்னோட இணைந்து சொல்றீங்களா? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, தரமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, தரமேன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. Spirit of God who pours out grace like abundance right now, fill this place who are watching, fill the place who are watching right now. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமில்லை. தேவ கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போல். Come on, let's do the free worship. And what God is going to do is going to be supernatural in His name. In His name, He can do mighty wonders. பலத்த காற்று வீசுவதாக, பலத்த அற்புதம் நடப்பதாக. உங்களை நீங்களே தாழ்த்தும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெருகுகிறார், அதிசயங்கள் நடக்கிறது. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. அப்பா, இயேசு உங்களுக்காக கிருபையை அளிக்க தயாரா இருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தையே உங்களுக்கு சிந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம். அந்த இரத்தம் எனக்கு வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, அந்த இரத்தத்தை என் மேல தெளிங்கப்பா. இப்பொழுது அந்த இரத்தம் என் மீது தெளிக்கப்படும் போது, அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, அண்ணே, அக்கா, பாவத்தோடு பாவ உணர்வோடு இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னால ஒரு காரியத்தை உடம்பில்லைன்னு சொல்றீங்களா? இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் உண்டு. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். வியாதியோடு இருக்கிற உங்கள் மீது, பாவ கட்டுகளோடு இருக்கிற உங்கள் மீது, பிசாசின் கட்டுகள் இருக்கிற உங்கள் மீது இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதா? இந்த பாடலை என்னோடு பாடும்போது அந்த தெய்வீக இரத்தத்தை நல்லா உணர்ந்து பாடுங்க. சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்கி வந்து உங்கள் வீடுகளுக்குள்ளே நிரப்பி, உங்கள் சரீரங்களை நிரப்பி ஒரு பயங்கரமான ஒரு விடுதலை வரப்போகிறது. பாடுங்க. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உணர்ந்து பாடுங்க. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற
விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த, பாடுங்க என்னோடு, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே. ஓ ரலதியாரே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக. ஓ தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, என்னோடு இணைந்து ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்த. உணர்ந்து பாடுறீங்களா? உணர்ந்து சொல்லுங்க. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்த. இன்னும் ஒரு விஷயம் பாடலாமா? ரத்தமே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ உங்க புண்களிலே, உங்ககிட்ட இருக்கிற அந்த கட்டிகளிலே, உங்ககிட்ட இருக்கிற அந்த கட்டுகளிலே, உங்ககிட்ட இருக்கிற அந்த சோதனைகளிலே, உங்ககிட்ட இருக்கிற அந்த பிசாசின் தந்திரங்களிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். Release me, be released in the name of Jesus. Be released. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது உங்கள் மீது சிந்தப்படுகிறது, உங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. பாடுங்க. பாவங்கள் யாவையும், பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த. ஒரு மனசாட்சி குத்துகிறது போல இருக்கிற சூழ்நிலை இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறது. என்னோடு இணைந்து பாடுங்க. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே,
ரத்தம், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டதுக்காக நன்றி. நன்றி. கரங்களை தட்டி நல்லா நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி நல்லா ஆவில பலன் கொள்ளுங்க. ஆவில பலன் கொள்ளுங்க. ரதரமா ஷந்த ரகுரத ரியாமா ரலதியா ரீகரத ரமோ ஷந்த ரகுரத ரமா ஷந்த ரலத ரிமரலரபா ரீகமட ருளுதியாந்த ரகுரமா ஷந்த ரலரபா. அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம். என்னோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நான் எப்படி பாடப்போகிறேன், என்ன சொல்லி பாடப்போகிறேன்? ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். நான் அதை பாடி மகிழ போறேன். என்னோடு இணைந்து let's all praise God with the not with a condemned heart, but with a convicted heart. Let's rejoice. ஆண்டவர் இப்போது உங்களை பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தொடர்ந்து என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவர். பாடுகிறோடு உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்னோட இணைந்து நல்லா கரங்களை தட்டி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. என்னோடு இணைந்து எங்கள் ஆறுதல். எஸ் உம்மை எப்படி நான் பாடுவேன்? நல்லா சந்தோஷமா என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், நான் ஓயாமல். அப்பா நன்றி, நன்றி, நன்றி சொல்லி ஓயாமல் உடைய பாதத்தில் ஆராதிக்கிறேன். வீட்டில் உட்காந்து ஆராதிக்கிறேன், லைவ் மூலமா ஆராதிக்கிறேன். இது எப்படியெல்லாம் என்னால் ஆராதிக்க முடியுதோ ஓயாமல் நான் ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். I can do everything, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுது அந்த பலனை தருகிறார். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத என் நல்ல பங்கு. You are my good pleasure. என் நல்ல பங்கு நீர்தானையா, என் நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் பாடும்போதே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பாடும்போதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் எஸ் ஓ வருகையில் எடுத்துக் கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வி, என்னை கூடவே. ஏசப்பா கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே, வருகை சமீபம். பைபிள்ல உள்ள எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போக போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? சொல்ல முடியாது. இன்று ஆராதனை வேளையிலே ஒரு மறுரூபம் அடைவோமா?
ஆவிக்குள் மறுரூபம் அடைவோமே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி. What a presence, what a presence. We can just be there. Thank you Jesus for this wonderful Lord. அபிஷேகித்து அணைப்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே. அபிஷேகித்து அணைப்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. ஓ உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் நான் ஓயாமல் முத்தம் செய்வேன், நான் ஓயாமல். I will declare the word of the Lord. I will declare the gospel of the Lord. I will declare the power of the Lord amidst of everyone. எல்லாரும் மத்தியிலே தைரியமாய் எழுந்து நான் பாடுவேன், நான் மகிமைப்படுத்துவேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், உங்கள் மீதும் இருக்கிறார். Just declare the name of the Lord. நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி. இயேசுவே 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 இயேசுவே, என்னை நிரப்பும் இயேசு தேவமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. சொல்லுங்க, பேய்களை ஓட்டி நோய்களை தீர்க்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லலே வாருமே. எல்லா பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லலே வாருமே. என்னை நிரப்பும் அன்றைய நிரப்புங்கப்பா இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும். Right now as we are watching this, let us be filled in spirit. ஆவிக்குள்ள நிரம்பி தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி கேட்டிட வாருமே. தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி கேட்டிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே, நன்றி நன்றி. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே, அன்பினால் அலங்கரிங்கப்பா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் அபிஷேகம் வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்வதாக. Let the Spirit of God, Spirit of God, இயேசுவே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து அப்பா அப்பா சொன்னா இப்பொழுதே நிரப்பும் ஆண்டவரே. கனிகளால் நிரப்பி காயங்கள் கருணையே வாருமே. நிரப்பி காயங்கள் ஆற்றும் இப்பொழுதே பாடுங்க நல்லா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கோபங்கள் போக்கி
சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே. we need that. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே. அப்பா, கோபங்கள் சுவாபங்கள் ஜென்ம சுவாபங்கள் மாறுவதாக. A change in the heart, a change in the character, a shift in his life. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவரே, உங்களுடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். கோபத்தால் நான் பேசாமல் இருக்கிறேன், கசப்பு வைத்திருக்கிறேன் சொல்றீங்களா? இப்பொழுதே ஆண்டவர் உங்க கசப்பை மாற்றுகிறார். உங்க சுபாவங்கள் மாறுகிறது. ஆவியானவர் உள்ளே வரும்போது சமாதானம், இப்பொழுது கோபங்களை மாற்றி சுபாவங்களை மாற்றுமே. பாடுவோம் மறுபடி. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே. குடும்பங்களுக்குள்ளே இப்பொழுது சமாதானம் வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் அப்பா ஏசப்பா இயேசுவே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த நாள். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த நாள். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த நாள். என்னை நிரப்பும் இயேசு அப்பா. எப்பொழுது அப்பா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே. ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன். அப்பா நன்றி அப்பா. மகிமை மாட்சிமை, non stop worship, just praise God with whatever you can. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆறிலே முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன். நல்லா மகிழ்ச்சியா தொழுது கொள்ளுங்க. ஆண்டவரை மகிழ்ச்சியா பாடுங்க. முடிந்த அளவு சந்தோஷமா பாடுங்க. முடிந்த அளவு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யுமையா. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும். What a mighty presence are we having in this place. What a mighty feel of God. What a wonderful presence of God. It's filling your house right now. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுகையினோடு மகிமை சேர்ந்து கொள்ளுங்க. ரிவைவல்ல இணைந்து கொள்ளுங்க. It's a revival day. பரிசுத்த தேவன் நீரே. பிரியமானவர்களே, இதை பாடும்போது ஒரு நல்ல ஒரு தேவ வல்லமை நம்மளை நிரப்புகிறத உணரலாம். அப்படியே நிரம்பி, oh let's not just sing it out,
let's அதை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்க வேண்டாம். நல்ல ஆவியில பலன் கொள்ளுங்க, நல்ல ஆவியில பலன் கொள்ளுங்க. இன்றைக்கு எழுப்புதல் நாள். I believe every day as we worship, it's experiencing the presence of Holy Spirit that took place in Apostle. They were sitting at the higher floor and the God's presence was coming upon them. ஆண்டவருடைய வல்லமை மேல் வீட்டு அறையில அப்படியே நிரப்பி பெந்தைகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டது போல இப்பொழுது ஆண்டவர் உங்க வீடுகளுக்குள்ள ஒரு பலத்த காற்றை அனுப்புறாரு. ஒரு அக்னிமயமான நாவுகள் பொழிகிறது. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம். அப்பா அப்பா ஓ கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் பொழுதிடுவோம். கனமகிமை மகிமை கனம் எங்க அப்பாவுக்கு. இயேசுவா என்னோடு இணைந்து பாடுங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் பொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் பணிந்தே, ஓ மகிமை மாட்சிமை மகிமை மகிமை செலுத்த செலுத்த. God show us a way, Lord. ஒரு அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படுவதாக, ஒரு அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படுவதாக. இப்பொழுதே குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவே நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. Presence of God, presence of God. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, ஆசீர்வதிப்பவரே, அற்புத அப்பா ஆசீர்வாதம் தருபவர். ஓ ஆகமதில் மகிழ்ந்திடுமே, துதியினில் புகழ்ந்துமே, ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். அறிக்கையிலாமா? ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு, செழிப்பு, பரிசுத்தம், அபிஷேகம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே, மகிமை மாட்சிமை அப்பா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அவருக்கு மகிமை, அவருக்கு கனம், அவருக்கு துதி செலுத்த செலுத்த நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. எவ்வளவு அழகா இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம்,
எவ்வளவு அழகா ஆண்டவரை துதிச்சோம். பிரியமானவர்களே, தேவ பிரசனம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறதை மறந்து போக வேண்டாம். தேவன் நம்மளுக்காக யாவையும் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே செலுத்தி விட்டார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் இருக்கிற நாம், முடங்கி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிற நாம், ஒரு நிமிஷம் நல்லா கரங்களை நீட்டி ஜெபிக்கலாமா? இப்பொழுது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி இருக்கீங்க, பாடி இருக்கீங்க, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் நியமிக்கிறார், தேசத்துக்கு ஜாமக்காரராய் நியமிக்கிறார். இப்போ நீங்களும் நானும் செய்ய போற ஒரு சின்ன காரியம், நல்ல கரங்களை நீட்டிக்கோங்க. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, உங்க தலையை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே எலியாவை போல நாங்களும் ஆண்டவரை இப்பொழுது ஜெபிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, எலியாவை போல, எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். ஆனால் அவன் சொன்னபோது ஓ மழை வந்தது, அவர் சொல்ல போது மழை நின்றது, அவர் சொன்ன போது அக்கினி வந்தது. இப்படி ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்மை போல சாதாரண பாடுள்ள மனுஷன் தான் அவரும். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய போகிற ஒரு வல்லமையான காரியம், கரங்களை நீட்டி தமிழ்நாட்டுக்கு நேரா இப்பொழுது கரங்களை நீட்டி சோமனுங்க. பெருகி கொண்டிருக்கிற இந்த கொரோனா இப்பொழுது ஸ்டாப் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் எப்படி எலியா மலையை நிறுத்தினாரோ, இப்பொழுது நாங்க ஸ்டாப் பண்றோம். we stop it in the name of Jesus. ஆண்டவரே, ஒருவேளை இது உம்முடைய சித்தமா இருந்தா அது நடைபெறட்டும். ஆனா எங்களுடைய வேலை ஆண்டவரே திறப்பில் நின்று எங்க மக்களுக்காக கதறுகிறத தானியேலை போல நாங்க விடமாட்டோம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்தியாவுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையில ஓ பலத்த காற்று இந்தியாவின் மேல் வீசி இந்த கொரோனாவின் அந்த இன்க்ரீசிங் நம்பர்ஸ் அப்படியே டிக்ரீசிங்கா மாற்றுவதாக. எலியாவின் தேவன் எங்கே? Where is my God who poured out rain when Elijah asked for it? Right now we are asking in the midst of a name of God who can do everything possible. Nothing is impossible for you. Lord of Elijah, stop it right now, Lord. அப்படிப்பட்ட அற்புதங்களை இப்பொழுதே செய்வாராக. நன்றி அப்பா. கடைசியா ஒரு விசை வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பான். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிகளும் எழும்பி வரும். நோய், கொடிய நோய் பாதிக்கும். கள்ள போதனைகள் வரும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடும். அந்த ஆளா நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு உம்மை நேசிப்பேன் அப்பா, உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே ஒருவேளை இன்னைக்கு நைட்டு உங்க வருகை வருதுன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா. ஒருவேளை என் மூச்சு இன்னைக்கு நிக்க போதுன்னா நான் உன்கிட்ட வரணும் ஆண்டவரே. ஒருவேளை அதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் நான் ஜெபிக்காம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாம இருக்கக்கூடாது ஆண்டவரே. இப்பொழுதே என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஒரு உறுதிமொழி மாதிரி பொருத்தனையாய் சொல்லுவோமா? உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதனை
உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. மாறாதவர் மாறாதவர் நீர் மாறாதவர் என் இயேசு நீர் மாறாதவர் இயேசுவே. இருதயத்தில் கைகளை வைத்து சொல்லுங்க, என் ஆவி என் ஆத்துமா. என் பின்னாடி சொல்லுங்க அப்படியே, என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் யாவற்றையும் உமக்கு அர்ப்பணித்தேன். உம்மை நேசிக்க உம்மை வாஞ்சிக்க அர்ப்பணித்திருக்கிறேன் அப்பா. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக ஆராதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு வசனம் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விட்டு இந்த ஆராதனை நாம் முடிக்க போகிறோம். என்னோடு இணைந்து சங்கீதம் 81 அதிகாரம் 16 வசனத்தை ஒரு விசை வாசித்து விட்டு நம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். சங்கீதம் 81 வசனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் வாக்குத்தத்தமாய். உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பேன், கன்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவேன். What a wonderful word of God was that. திரும்ப படிக்கலாமா? உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பேன், கன்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவேன். கர்த்தர் இந்த வசனத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம், எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு, எவ்வளவு நேரம் போனதே தெரியல. ஆண்டவருடைய மகிமை நம்மளோடு கூட இறங்கினது. இந்த மகிமையோடு இன்றைக்கு படுக்க போகிற நீங்கள், you will see visions as said in Apostle 2:17, as said in Joel 2:28. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை காண்பார்கள். கனவுகள் அல்ல, தரிசனம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த ஆராதனையில நீங்க கண்டிப்பா தொடப்பட்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். துதி கனம் மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கிரைஸ்ட் ஸ்கொயருக்காக நாங்கள் ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். கிரைஸ்ட் ஸ்கொயர் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற இந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு பிபிடி எடுத்து, தமிழ் பாடல்களை பிபிடி எடுத்து போடுறாங்கப்பா. அதை இன்னைக்கு உலகம் முழுவதும் சபைகள் பயன்படுத்தி ஆசீர்வாதம் அடைகிறது. அவர்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், ஒவ்வொரு வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து பெருக பண்ணும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை ஆசீர்வதியும், கன்மலையின் தேனினால் அவர்களை ஆசீர்வதியும். இந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.